இயேசுவை தொடுதல். இன்னைக்கு இந்த தலைப்பில் சில காரியங்களை தியானிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் படித்து கொண்டு இருக்கும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. அதை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். மார்க் 5:23 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இன்சிடென்ட். எவியூருன்ற ஒரு ஜெப ஆலய தலைவன் தன் மகளை குணமாக்கும்படி இயேசுவை கேட்பாரு. இயேசு அவர் கூட சேர்ந்து போவார். அப்போ அவர் போகும்போது திரளான ஜனங்கள் அந்த கூட்டத்தில் நெருக்கி கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க. அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட்டை 25ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும்போது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தில் ஊரில் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். ஸோ இதுதான் நடந்துச்சு. இது நடந்து கொண்டிருக்க இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்டை நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டத்துக்குள்ளே இயேசு நடந்து போயிட்டு இருக்காரு. முன்னாடி அவரை சுற்றி எல்லாரும் நிறைய பேர், அவருக்கு இயேசுவை பிடிச்சவங்க, இயேசுவை தெரிஞ்சவங்க, இயேசு என்ன செய்கிறாருன்னு பார்க்கணுன்னு ஆர்வத்தோடு இருக்கிறவங்க, இப்படி எல்லாரும் நிறைய ஜனங்கள் ஒரு கூட்டமாக அவரை நெருக்கி கொண்டு போகிறார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நெருக்கி கொண்டு இருக்கும்போது அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப 12 வருஷமாக பெரிய வியாதி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யோசிக்கும் போது நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிருந்திருப்பாங்க. அலோபதி போயிருப்பாங்க, ஹோமியோபதி போயிருப்பாங்க, நேச்சுரோபதி, என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. காசெல்லாம் செலவு பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க போய் அவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்படி அற்புதம்லாம் செய்கிறாரு, அவர் செய்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்களுக்கு அதை கேட்கும் போதே அவங்களுக்கு விசுவாசம் வந்திருக்கும். ஆஹா, இப்படி ஒருத்தர் இருக்காரா, அப்போ நம்ம அவரை போய் அவரை லேசாக அவரை தொட்டோம்னா போதும், நம்மளுக்கு அந்த சுகம் கிடச்சிரும்னு அவங்க மனசில் அது இயேசுவை பற்றி கேள்விப்படும் போதே அப்படி ஒரு விசுவாசம் வந்துருச்சு. உடனே அவங்க துணிஞ்சு போகிறாங்க. போய் அந்த கூட்டத்துக்குள்ளே நெருக்கி போய் அவங்க இயேசுவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. தொட்ட உடனே அவங்களுக்கும் அவங்க விசுவாசத்தின்படியே அவங்களுக்கு அந்த நேரத்திலேயே அவங்க ஆரோக்கியம் அடைந்துட்டாங்க. அப்போ அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இயேசு கேட்குறாரு, என்னை யார் தொட்டதுன்னு கேட்குறாரு. உடனே அடுத்த 31வது வசனத்தில் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே நெருக்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் நெருக்கிட்டு போகிறாங்கன்னா, ஒருத்தர் கையை இடிப்பாங்க, ஒருத்தர் இப்படி மேலே டச் பண்ணுவாங்க, இப்படி அவங்க எத்தனையோ பேர் அந்த அவரோட ட்ரெஸ்ஸை தொட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நெருக்கி கொண்டு போகும்போது அதில் எல்லாரும் தொடுறாங்க. அப்போ இயேசுவை பேசிக்கலி எல்லாரும் தொடுறாங்க. ஆனால் தேவன் என்னை யார் தொட்டதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த லேடி தொட்டிருக்காங்க. தொட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சுகம் கிடச்சிருச்சு, ஆரோக்கியம் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அவரை யாரெல்லாம் இடிச்சாங்களோ தொட்டாங்களோ எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் போயிருக்கணும்ல. ஆனால் இந்த ஒரு ஸ்திரீக்குள்ளே போனது தான் தேவன் உணர்ந்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னார், எல்லாரும் கூட போகிறாங்க, எல்லாரும் இயேசுவை பிடிச்சவங்க தான், இயேசுவை தெரிஞ்சவங்க தான், இயேசுவை ஆசையாக ஃபாலோ பண்ணுறவங்க தான், எல்லாரும் போகிறாங்க. ஆனால் விசுவாசத்தோடு தொட்டது இந்த ஒரு ஸ்திரீ தான். அதனால தான் அவளுக்கு வல்லமை போயிருக்கு. அப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம நிறைய பேர், எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், எல்லாரும் இயேசுவை கும்பிடுறோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அந்த விசுவாசத்தோடு யாரு செய்யறோம், அதைத்தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்ப இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டுட்டா போதும், நான் சுகமாயிடுவேன் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு அவங்க வந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்ப திரளான இத்தனை ஜனங்கள் இயேசுவை பிடிக்கவங்க தான், எல்லாரும் பிடிச்சவங்க தான், எல்லாரும் கூட போனாலும் இயேசுவை அறிந்தவங்க தான், ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் போல. அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அந்த விசுவாசத்தோட வரணும் தேவனிடத்துல அப்படின்னு. இன்னொன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படி என்னன்னா, அந்த இடத்துல விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக எவைகளை கேட்கிறோமோ அவளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம்னு வசனம் சொல்லியிருக்கு. அதே போல தான் அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ தேவனிடத்தில் போகும்போது அந்த விசுவாசத்தோட, கர்த்தரால் அது முடியும், நம்ம என்ன கேட்க போகிறோம் அதை தேவனால் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு, தேவனால் இதெல்லாம் நிறைவேற்ற முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடும் நம்ம போகணும் தேவனிடத்தில். அதே மாதிரி அந்த இடத்துல
வந்து அந்த லேடி வந்து இவ்வளோ உரிமையோட போனாங்கன்றதையும் ஆண்டவர் காமிச்சார். அவங்க அந்த இடத்துல போய் ஆண்டவரை போய் பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, 12 வருஷமா எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, நான் இதனால இவ்வளோ போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இயேசு கிட்ட போய் எதுவுமே சொல்லலை. அவங்க போனாங்க, அவங்களோட வஸ்திரத்தை தொட்டு அவங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆசீர்வாதத்தை. அப்ப அந்த உரிமையை எடுத்துக்கொண்டாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம தேவன் எல்லாருக்குமே வந்து சிலுவையில் நம்மளுக்கு வெற்றி சிறந்திருக்கிறார். எல்லாரும் நம்ம தேவனை அறிந்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப ஆவியிலே பிறந்தவர்கள் எல்லாம் தேவனுக்குரியவர்களா இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம தேவனை வந்து அப்பான்னு அழைக்கிறதுக்கு அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம என்ன ரிலேஷன்ல வாழ்றோம், தேவன் கூட அப்பா பிள்ளைன்ற ரிலேஷன்ல வாழ்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், என் அப்பாவுக்குரியது எனக்குரியது, எங்க அப்பா என்ன சிலுவையில சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, அந்த உரிமையில நம்ம எடுக்கணும்ன்றத ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த லேடி போய் தேவனுக்கு முன்பாக போய் கெஞ்சி மன்றாடி அப்படிலாம் கேட்கல. இந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் சொந்தமானதுன்னு சொல்லி அவங்க போய் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து தேவன் வந்து அந்த இடத்துல அவங்க தொட்ட உடனே சுகமானாங்கன்னு பாக்குறோம். அப்ப அவங்க உடனே எடுத்துக்கிட்டாங்க. தேவன் அதை உட்காந்து கிராண்ட் பண்ணணும், பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அந்த ஆசீர்வாதம் எனக்குரியதுன்னு விசுவாசிச்சு எடுத்துக்கிட்டாங்க, உரிமையோடு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளும் தான் இந்த நேரத்துல வந்து நம்மளும் அந்த அப்பா, அந்த தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, அவருக்குரியதெல்லாம் நமக்கு இருக்கிறது. நம்ம மூத்த குமாரன் இளையகுமாரன் கதையில பார்த்திருப்போம். இளையகுமாரன் மனம் திரும்பி வருவாரு. அப்ப வந்து மூத்த குமாரன் வந்து எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலன்னு கேட்கும்போது மூத்த குமாரன்ட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உனக்குரியதா இருக்கிறதுன்னு. அதே போலதான் நம்ம தேவனோடே எப்பொழுது இருக்கிறோம். அந்த அறிவு வேணும் நமக்கு. என்னன்னா, நமக்கு தேவனுக்குரியது எல்லாம் நமக்குரியது, தேவனுடைய சமாதானம் எனக்குரியது, தேவனுடைய ஆரோக்கியம் எனக்குரியது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, தேவனுடைய ஞானம் எனக்குரியது, தேவனுடைய அந்த அறிவு எனக்குரியது, தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் எனக்குரியதுன்னு சொல்லி எப்பொழுதும் நம்ம அதை உரிமை பாராட்டி கொள்ளணும். அதே சமயத்தில் இந்த உரிமையோடு அதை எடுத்துக்கொள்ளணும். அதனால வந்து என் தேவன் எனக்காக சிலுவையில சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் இது எல்லாம் எனக்குரியது, எனக்கு சொந்தமானது, இந்த ஆரோக்கியங்கள் எனக்கு சொந்தமானது, அவருக்குரியதெல்லாம் எனக்குரியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோட நம்மளும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ நம்ம விசுவாசத்தோட தேவனோட ராஜ்யத்துக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்மளுக்கு எல்லா உரிமை இருக்கு. அந்த விசுவாசத்தோடு நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். நம்ம மற்றவங்களுக்கும் அந்த விசுவாசத்தோடையும் அந்த உரிமையோடு மற்றவங்களையும் ஆசீர்வதிக்கணும். தேவன் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப நம்மளும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். ஸோ இதுதான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். நீங்களும் அதை பழகுங்க, நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புறேன். God bless you all.